ஷில்ஸோட குட் ஃபுட் குட் மூட். அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு போயிட்டு போ. இந்த வீடியோ முடிக்கும் போது இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வீடியோல வேலூர் வீனஸ் தியேட்டருக்கு பக்கத்துல இருக்கிற ஷில்ஸ் ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற அவங்களுடைய இந்த இஃப்தார் காம்போ ட்ரை பண்ண போறோம். இந்த இஃப்தார் பாக்ஸோட பிரைஸ் 689 ரூபாய்க்கு 12 ஐட்டம்ஸ். நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது டேஸ்டா எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்னோட சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கறதுக்கு சுமாராக இருந்தாலோ இல்லை ஓகேங்கிற மாதிரி இருந்தாலோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இங்கே ட்ரை பண்ணுவீங்களா இல்லை ட்ரை பண்ணியிருக்கீங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். ஷில்ஸோட குட் ஃபுட் குட் மூட் அந்த டேக்லைன் நல்லா இருந்ததுங்க. ஸோ இதுதான் அந்த 689க்கு இருக்கக்கூடிய இந்த இஃப்தார் பாக்ஸ் காம்போ. இந்த 689 காம்போக்கு இவங்க என்னென்ன தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சோலா ரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. கைண்ட் ஆஃப் பிரியாணி, சோலா ரைஸ் இல்லை சோலா பிரியாணி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஈரானியன் பாபிக்யூ இருக்குது. அதை தவிர்த்து இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு நாம் இந்த ஷாமி கபாபு, சமோசா, வெஜ் கட்லெட், ஃப்ரைட் சிக்கன், ஷவர்மா. எனக்கு உண்மையாகவே இந்த ஷவர்மா மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டேட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் தென் மஹபத் கா ஷர்பத் இதெல்லாம் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் ஜம்மனு விளக்கு வச்சு போயிட்டு போ. ஸோ இது நார்மல் லயன் டேட்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுடைய சிக்கன் விங்ஸ் 2 பீஸ் இருக்கு. சீரியஸ்லி டேம் குட். அந்த இந்த இது மேலே ஒரு மசாலா கோட் இருக்கு. ஐ மீன் அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்காங்க. அது பயங்கரமாக இருக்கு. அடுத்து வந்து ஷாமி கபாப் தான். ஓஹோ, நம்ம அல் சுல்தானில் தவாக் ஷாமி தவூக் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டோம்ல, அந்த மாதிரி இருக்கு. அது ரொம்ப ஜூஸியாக இருந்தது. இது ட்ரையாக இருக்கு. சாப்பிட சூப்பராக இருக்கு. இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பாயா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல வாசமாக இருக்குங்க. பா, இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி பிளேட்டரில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த பாக்ஸில் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் ஃபேமிலியோட இதை வந்து என்ஜாய் பண்ணுங்க. சத்தியமாக டேஸ்ட் சூப்பராக இருக்கு. ஐ திங்க் இது சூப்பராக இருக்குங்க. இதுவும் பெய்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. இது வரைக்கும் சாப்பிட்டு எதுவும் டிசப்பாயிண்ட்டும் பண்ணல. செம்மையா இருக்கு. இது நகட்ஸ். இது மேபி வெஜ்ஜுன்னு நினைக்கிறேன். இது வெஜ்ஜா நான்வெஜ்ஜானே தெரியல. ஒரு மாதிரி உளுந்து விட மாதிரி இருக்கு. நகட் தான் நல்லா இருக்கு. அந்த மேலே இருக்க மசாலாவில் ஏதோ மேட்டர் இருக்குங்க. ஷில்ஸில் நீங்கள் ஏதாவது ஸ்டார்டர் சாப்பிட்றீங்கன்னா இந்த மசாலா போட்டிருக்குன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணிடும் ஃபார் ஷோர். ஸோ இந்த 12 ஐட்டம்க்கு இந்த பிளேட்டர், இது மேபி உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க, இது இந்த பிளேட்டரில் பார்க்க இவ்வளோவா அந்த மாதிரி தோண வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது தோணுச்சுன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே இதில் வந்து 12 ஐட்டம் இருக்கு. ஆனால் ஒருத்தருக்கு நிச்சயமாக இது வந்து ஃபுல்லாக்கிடும், பயங்கரமாக ஃபுல்லாயிரும். ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும் போலயே. இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. சூப்பர்பா இருக்கு ஷவர்மா. அப்படி இருக்கு. என்னடி இது? எப்படி எல்லாமே நல்லா இருக்கும். பரோட்டா இந்த சைஸ் பார்த்துட்டீங்களா, கொஞ்சம் திக்காவும் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, பரோட்டா வந்து டச் அண்ட் ஃபீலா ஒரு சூப்பரான பரோட்டா கிடையாது. கிரேவியில் எப்படி இருக்கும்னா, நான் அந்த
நகட் சாப்பிட்ருந்தேன் இல்லையா, அது எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஸோ பரோட்டா கொஞ்சம் ஆயிலியாகவும் இருக்குது, ரொம்ப சூப்பரான பரோட்டா இல்லை. நாட் தட் கிரேட். ஏன்னா இந்த பைபிள்ங்கெல்லாம் மாப்பிள்ள இது செம்ம கடை அப்படின்னு ஏற்றி விட்டானுங்க. எனக்கு இது அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. பரோட்டா நல்லா இருக்கு, லைக் வெறுமனை சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஸோ கொஞ்சம் ஆறிடுச்சு. என்ன சோளா ரைஸோ என்னமோ சொன்னாங்க, பாஸ்மதி அரிசி, மேபி ஃப்ரைட் ரைஸ் கைண்ட் ஆஃப். ஓ இது வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. என்ன மேட்டர்னா, இந்த கிராமத்தில் விற்கிற சிக்கன் குழம்பு இருக்கும்ல, அந்த ஃப்ளேவரில் ஒரு அருமையான சிக்கன் குழம்புல சாப்பாடை போட்டு டாஸ் பண்ணால் எப்படி இருக்கும். அவ்வளோ கிரேவியாக இல்லை, பட் ட்ரையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. சத்தியமாக வாஸ் லைக் ஷாக்கிங். திஸ் இஸ் பெட்டர் தென் பிரியாணி. எனக்கு இப்போ இந்த நேரத்துக்கு நான் இது வரைக்கும் சாப்பிட்ட பிரியாணி விட எனக்கு இது ரொம்ப டேஸ்டாக தெரியுது. அடுத்து எனக்கு இந்த டேஸ்ட் வந்து மற்ற எல்லா டேஸ்டையும் டம்ப் பண்ணும். சத்தியமா சொல்றேன், திஸ் சோளா ரைஸ் இஸ் இவங்களுடைய சிக்னேச்சரா தான் இருக்கணும். இந்த மொஹபத் கா ஷர்பத் ஆக்சுவலி இந்த சர்பத்தில் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் வந்து சின்ன சின்னதாக போட்டிருக்கணும், ரொம்ப பெருசா இருக்கு, அது வாய்க்கே வரல. அந்த இந்த இதுக்கான ஷர்பத் வந்து இப்படிதான் இருக்கணும். தே ஹவ் டன் இட். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். தர்பூஸ் ஓகே, இது சப்போட்டா வந்து கொஞ்சம் காய்வாட்டா இருக்கு, கொஞ்சம் தொகுரலா இருக்கு. திஸ் இஸ் த லாஸ்ட் ஒன், அவங்களுடைய ஈரானி பாபிக்யூ. ஃப்ராங்க்லி இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷில்ஸ் அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய டேஸ்ட்டே நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த பாயாவை தவிர்த்து காலி எல்லாமே இது என்னங்க இப்படி இருக்கு. இது ஈரானியன் பாபிக்யூ. மயோனைஸ் தான் நினைக்கிறேன். திஸ் இஸ் கில்டு. இது எதுக்குமே எனக்கு கெச்சப்போ ஏதாவது வச்சு சாப்பிடணும்னு எதுவுமே இல்லை இந்த காம்போல வர்றதுல. பா பயங்கரமா இருக்குங்க. உண்மையாவே இந்த வீடியோ முடிக்கும் போது இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். 689 ரூபாய்க்கு சத்தியமா இது ஒர்த்து. குவான்டிட்டி கம்மியா எனக்கு ஃபீல் ஆகுது, நம்பர் ஆஃப் கவுண்ட்டும் கம்மி. ஆனால் டேஸ்ட்ல திஸ் இஸ் எங்கேயோ இருக்கு, அப்படி இருக்கு. நிச்சயமா ஒரு முறை ஷில்ஸ்ல வந்து ட்ரை பண்ணுங்க. அவங்களுக்கு நிச்சயமா நீங்க அவங்ககிட்ட வந்து கேளுங்க, அவங்களுடைய சிக்னேச்சர் எதுனா ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அது உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. இது சூர்யாவோட கேரண்டி. ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற இஃப்தார் பாக்ஸாவோ இல்ல நல்ல ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற பிரியாணியாவோ நல்ல இஃப்தார் வீடியோவை பார்ப்போம். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா.